உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலையில் மாற்றம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா பறக்கும் ஜனாதிபதி. யாழில் நகைக்கடையில் கொள்ளையிட்டவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேர்தலில் முக்கிய திருப்பம், சுமந்திரன் வெளியிட்ட முக்கிய தகவல். பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் மக்கள், அதிர்ச்சி காரணம். இனி விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரேலியா, புலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும், மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்று அவர் கூறினார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிராந்திய வல்லரசுகளாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்ததாகவும் அவர் கூறினார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாசார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியோடு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் கைதான பிரதான சந்தேக நபரை நேற்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இதேவேளை கண்டியில் நேற்று கைதான 3 யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை 2023 ஆண்டு சமர்ப்பித்த வேட்பாளர்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். 2023 ஆண்டில் பலரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பித்திருந்தனர். எனினும் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தவர்கள் இந்த 2 வருடங்களில் கட்சிக்கு எதிராக செயற்பட்டிருக்கலாம் அல்லது சிலர் இறந்திருக்கலாம். மேலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அவ்வாறு இருப்பின் அவர்களின் பெயர்கள் பிரதியீடு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு பதிலாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். லேபர் கட்சியின் ஆட்சியில் பிரித்தானியாவை விட்டு மில்லியனர்கள் வெளியேறுவது அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆட்சிக்கு வந்த பின் தொழிலாளர் கட்சியின் வரி திட்டங்களால் மில்லியனர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் கடந்த ஆண்டு பிரித்தானியா 10,800 மில்லியனர்களை இழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 எண்ணிக்கையிலிருந்து 157% அதிகரிப்பை காட்டுவதுடன் இதனால் சீனாவிற்கு பிறகு உலகின் மிகுந்த மில்லியனர்களை இழந்த நாடாக பிரித்தானியா காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மில்லியனர்கள் இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இன்றைய வானிலையில் மாற்றம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா பறக்கும் ஜனாதிபதி. யாழில் நகைக்கடையில் கொள்ளையிட்டவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேர்தலில் முக்கிய திருப்பம், சுமந்திரன் வெளியிட்ட முக்கிய தகவல். பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் மக்கள், அதிர்ச்சி காரணம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.